வணக்கம். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ். எமது வீட்டு தோட்டத்தை சிறிய காணொளி தொகுப்பாக எடுத்துள்ளேன். வாருங்கள் இந்த காணொளிக்கு செல்வோம். கத்திரிக்காய், மிளகாய் வந்து பெரிய மிளகாய், புழு எல்லாம் அடித்து இலை எல்லாத்தையும் தின்றுட்டது, முழுக்க கடிச்சு. கத்திரிக்காய் வருது. என்னங்காணி கத்திரிக்காய். தோட்டங்கள் பெருசாக நல்லா வரையில்லை. இந்த பூச்சியல் நத்தியல் எல்லாம் வெட்டு பட்டுன்னு வெட்டி புரண்டி கொண்டு போகுது இலியல் எல்லாம். தக்காளி மரத்திலே பழுக்க விட்டுருக்குறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குமென்ட்டு, நல்லதாக இருக்குமென்ட்டு பழுக்க விட்டுருக்கு. இது இட்டாலியன் பேசில் பேஸ்டாக போடுறது. இதுக்குள்ள சின்ன மெண்டரின் ஆரஞ்சு, சின்ன டஞ்சரின் சீட்ஸுகளை போட்டிருக்குன்னு அது முளைச்சி வருது. வல்லாரை, இது மிளகாய் தான். மிளகாய் கண்டு கொட்டையில் போட்டு முளைக்க வச்சது. கொஞ்சம் முளைக்க போட்டது லேட்டாக போயிட்டு அது வேறு எல்லாம் எல்லாத்தையும் ரேடியாக பிடிச்சி தாட்டு விட்டேன்னா அது அலும்பு இல்லை. இது இஞ்சி இது மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த மாங்கொட்டை எடுத்து தாட்டுக்கிட்டு 3 தாட்டு 2 முளைச்சிருக்கு. இதில் ஒன்று வச்சுக்கிறேன், இன்னொன்று வச்சுருக்கு. தேசிக்காய் கண்டு, கறி மிளகாய், பச்சை மிளகாய், ப்ளம் டொமாட்டோ, கத்தரிக்காய் தான், குறிஞ்சா, பொங்குடியிலேருந்து கொண்டு வந்து போட்டு முளைச்ச குறிஞ்சா 3 கண்டு சட்டியோடைய தூக்கி உள்ளுக்க வச்சுருந்தேன்னா இப்போ தூக்கி வெளியால் வச்சு விட்டுப்பேன். வெளியால் கொஞ்சம் பழுத்து போதும். மற்ற புடுங்கியாக இருக்க வறுக்கணும் அல்லது குறிஞ்சாமா அரைக்கணும். வெண்ணாங்காணி, வெந்தயக்கீரை, லெமன். போன முறை 2-3 காய் காய்ச்சது, இந்த முறை எனக்கு காய்க்கல. லைம் தான். இல்லையா எல்லாத்தையும் இன்னும் சாப்பிடுது. மற்ற மாங்கண்டு, தேசிக்காய் கண்டு தான். இன்னொரு தேசிக்காய் கண்டு வளர்ந்துட்டுது. கீரை, ரோஸ்மேரி, சேஜ், கீரை, உருளைக்கிழங்கு இப்படி போட்டது எல்லாம் வளர்ந்து பூத்து காய் வேற போய் கொத்தவள்ளி காய்க்க பூத்துட்டதெல்லாம் வளர்ந்து. மின்ட் அதுக்குள்ள சிவத்த மின்ட் கீரை, வெங்காயங்கள் போட்டிருந்தது.
வெங்காயத்தால் எல்லாம் பிடுங்கியாச்சு. தக்காளி எல்லாம் காய் எல்லாம் சரிஞ்சு விழுந்து கிடக்குது. தக்காளி, கேல், கோவா, முட்டைக்கோவா, கீரைகள், சேஜ் இருக்குது. இதில் உருளைக்கிழங்கு இருக்குது. க்ரீன் பெப்பர், வத்தாளங்கிழங்கு கொடி, பர்பிள் வத்தாளங்கிழங்கும் வெள்ளை வத்தாளங்கிழங்கு, முடக்கத்தானை கூட இந்த முறை எரிய விடாமல் அரிக்குது. பூச்சி ஏதோ என்ன பூச்சி அது தெரியல. முடக்கத்தான் பயத்தங்காய் பிஞ்சு பிடிச்சி கிடக்குது. மூஞ்சி green beans, காய்க்கல இப்போ பூக்குது. காய்க்கல பாவக்காய் கண்டு, புடலங்காய் கண்டு வளருது. புடலங்காய் கண்டு காய் பிடிக்கல, இப்போ தான் கண்டு வளருது. குறிஞ்சா தக்காளி கிரீன் பெப்பர் பூக்கு இன்னும் காய்க்கல. இது பச்சை மிளகாய், yellow hot pepper, இதுவும் வெண்டிக்காய் கண்டு சும்மா வளர்ந்து கொண்டு போகுது. ஒன்று பூக்காமல் காய்க்காமல் வெண்டிக்காய் கண்டு. தக்காளி, ஒவ்வொரு வருஷம் இதுக்குள்ளே 12-14 வாழைக்குட்டி வர்றது. இந்த முறை 3 தான் வந்திருக்குது. 2-3 இதை வந்து இந்த கிழங்குகளை வந்து ரக்கூன் தோண்டி சாப்பிட்டுட்டு நினைக்கிறேன். நேன்னு சொன்னால் 2-3 குழியாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழியை மூடி விட்டால் பார்த்தா அப்புறம் இன்னொரு நாள் வேறு குழியாக இருக்கும். தோண்டி சாப்பிட்டுட்டு போல இருக்குது. அதுவும் சரியான லேட்டாக இப்போ தான் வருகுது. வீட்டுக்குள்ளே சட்டியில் வச்சுருக்குறேன் வாழை. ஆனால் வெளியால் வச்சா தான் கொஞ்சம் வாழை தண்டு வந்து மொத்தம் வரும். இது கொஞ்சம் மெல்லிசு தான் சட்டிக்குள்ளே இருக்கிறதால. கருவேப்பிலை, இதில் கூட 2 குட்டியும் வந்துட்டுது. சின்ன கண்டு, கருவேப்பிலை கண்டு, வல்லாரை, வீட்டுக்குள்ள சட்டியில் தான் வச்சுக்கிறேன். வல்லாரை